தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் தவேக தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். சட்டப்பேரவைக்கான சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகருக்கான தேர்தல் நாளை நடைபெறுகிறது. இதில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சென்னை 1000 விளக்கு தொகுதியில் நின்று வெற்றி பெற்ற ஜே.சி.டி. பிரபாகர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் எம்.ஜி.ஆர். காலத்தில் இருந்தே அரசியலில் இறங்கியவர் ஜே.சி.டி. பிரபாகர். சென்னையை சேர்ந்த இவர் அதிமுகவில் அமைப்பு செயலாளராக இருந்தார். 1980ஆம் ஆண்டு வில்லிவாக்கம் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட இவர் வெற்றி பெற்றார். இதையடுத்து 1984, 89ஆம் ஆண்டு தேர்தல்களில் வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பினை இழந்தார். அதே நேரத்தில் 2011ஆம் ஆண்டு அதே தொகுதியில் போட்டியிட்டு ஜே.சி.டி. பிரபாகர் வெற்றி பெற்றார். பின்னர் 2016ஆம் ஆண்டு கொளத்தூர் தொகுதியிலும் 2021இல் வில்லிவாக்கம் தொகுதியிலும் போட்டியிட்டு தோல்வியடைந்த ஜே.சி.டி. பிரபாகர் அண்மையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். நடந்து முடிந்த தேர்தலில் 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் சட்டப்பேரவை சபாநாயகராக தேர்வாகிறார். சபாநாயகருக்கான அதிகாரங்களை பொறுத்தவரை அமைச்சர்களுக்கு இணையான அந்தஸ்து பெற்றவர் ஆவார். ஒரு கட்சி சார்பில் தேர்வு செய்யப்பட்டாலும் பதவியேற்ற பின்பு அவர் அனைத்து கட்சிகளுக்கும் நடுநிலையாக செயல்பட வேண்டும். சட்டமன்ற கூட்டத்தொடரில் விவாதங்களை வழிநடத்தி முக்கிய முடிவுகளை அவர் எடுப்பார். யார் பேச வேண்டும், எவ்வளவு நேரம் பேச வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் சபாநாயகர் அரசு கொண்டு வரும் மசோதாக்களை நிறைவேற்றுவதோடு விதிகளை மீறும் உறுப்பினர்களை வெளியே அனுப்பும் அதிகாரங்களையும் பெற்றுள்ளார். நடந்து முடிந்த தேர்தலில் தவேக பெரும்பான்மை இல்லாததால் கூட்டணி கட்சிகளின் ஆதரவு கோரியது. ஆனாலும் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய கடமை தவேகவுக்கு உள்ளது. நாளை மறுநாள் தவேக தனிப்பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும். இதில் தவேக மற்றும் கூட்டணி கட்சியினர் தங்களது ஆதரவை முழுதாக அளித்தால் மட்டுமே அரசு தொடர்ந்து நீடிக்க முடியும். அவ்வாறான நேரத்தில் சபாநாயகர் தான் வாக்கெடுப்பு நடத்தி முடிவுகளை வெளியிடுவார். அதிமுக ஆட்சியின் போது ப. தனபால், டி. ஜெயக்குமார், திமுக ஆட்சியின் போது அப்பாவு ஆகியோர் சபாநாயகராக பேரவையை வழிநடத்தினர். அவர்கள் வரிசையில் தவேக ஆட்சியில் பொறுப்பேற்கும் ஜே.சி.டி. பிரபாகர் பேரவையை எவ்வாறு வழிநடத்தப் போகிறார்? பொறுத்திருந்து பார்ப்போம்.